Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோவோட லிங்க் ப்ளஸ் நோட்ஸ் அது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் இருக்கும். ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர் சாஃப்ட்வேர் சிஸ்டமில் உள்ளுக்குள்ளே இன்டெப்த் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்காம ஓவர் வியூவாக பார்க்கும்போது அது என்ன ஆர்கிடெக்சரில் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஆர்கிடெக்சர் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன மாடியூலில் ஒரு சின்ன கான்செப்ட்டுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். அதே இன்னொரு மாடியூலில் ஒரு 2-3 மாடியூல் கம்பைன் பண்ணி அதுக்கு வேறு ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அந்த சாஃப்ட்வேரோடைய நேச்சரை பொறுத்து, அந்த ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, அந்த மாடியூலோடைய நேச்சரை பொறுத்து அங்கங்கே எதெல்லாம் பண்ணால் பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்குமோ அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது ஆர்கிடெக்சரல் ஸ்டைலோடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னென்ன ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அகைன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதான் நம்ம சொன்னதான். ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இஸ் அ டிசைன் பேட்டர்ன் ப்ரொவைட்ஸ் டெம்ப்ளேட் சொல்யூஷன் ஃபார் ஆர்கனைசிங் சாஃப்ட்வேர் கம்பனன்ட்ஸ் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன். ஸோ அது ஒரு டெம்ப்ளேட் சொல்யூஷன். ஓகே, இந்த மாதிரி சினாரியோ இருக்குன்னா இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஆல்ரெடி நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சொல்யூஷன், நிறைய பேர்த்துக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆன சொல்யூஷன். ஸோ இது பேசிக்காக என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்னா, கோடிங் சைட்லேயும் சரி, காம்பனன்ட்ஸ், கனெக்டர்ஸ், இது எல்லாமே எங்கெங்கே எந்தெந்த ஆர்டரில் எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும், என்ன ஸ்டைலில் இருக்கணும், கோடிங் ஸ்டைல்னா இது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஏன் இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு பெரிய சாஃப்ட்வேரில் நிறைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் ஒரு 2-3 மாடியூல் இருக்குது. 3 மாடியூல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடியூல்னால் 3 மாடியூலும் எப்படி காம்ப்ளெக்ஸாக நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத யோசிக்கிறத விட ஒவ்வொரு மாடியூலுக்கும் என்ன ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அந்தந்த மாடியூலில் அந்தந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா சிம்பிளிஃபை ஆயிரும் மொத்த ஒர்க்குமே. ஸோ அப்புறம் ரீயூசபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, அப்புறம் கிட்டத்தட்ட அந்த இப்போ ஒரு மேனேஜரிக்கல் லெவலில் இருக்கவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்டெப்த் டெக்னிக்கல் டீட்டெயில் தேவையில்லை, தெரியலனாலும் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் என்ன மாடியூலேருந்து என்ன மாடியூல் கால் ஆகும், எங்கேருந்து எங்கே போய் பிரிண்ட் ஆகும், இதெல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ட் ஆர்கிடெக்சர், கிளைண்ட் சர்வர், டயர்ட் ஆர்கிடெக்சர், பைப் அண்ட் ஃபில்டர், அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். இது 5 இருக்குது. இது 5ம் இன்டெப்த்தாக தனித்தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஏடிஎம் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா, அந்த ஏடிஎம் சாஃப்ட்வேரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 3 கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேயர்ட் ஆர்கிடெக்சர். லேயர்ட் ஆர்கிடெக்சர் ஹரிசாண்டலாக ஒரு ஆர்கிடெக்சரை பிரிக்கும் ஒரு சாஃப்ட்வேரை. ஸோ அப்போ ஃப்ரண்ட் அண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ணுற ஃப்ரண்ட் அண்ட் ஒரு லேயர். அடுத்தது பின்னாடி பேக்ரவுண்ட் லாஜிக் ரன் ஆகிறது ஒரு லேயர். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து பின்னாடி ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது ஒரு லேயர். மொத்தம் 3 லேயராக பிரிச்சிருக்காங்க. இது லேயர்ட் ஆர்கிடெக்சர் படி இந்த சிஸ்டம். இதே சிஸ்டம் இந்த லேயர் ஆர்கிடெக்சர் இருக்கும்போதே அதில் இன்னமும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஏடிஎம்ங்கிறது கிளைண்ட்டு, பின்னாடி பேங்க் சர்வர்ங்கிறது சர்வர். அதே மாதிரி பைப் அண்ட் ஃபில்டரும் இதில் ஃபிட்டின் பண்ணி பார்க்கலாம். ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லேயர்ட் ஆர்கிடெக்சரில் கிளைண்ட் இது, சர்வர் இதுன்னு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பைப் அண்ட் ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஸோ இப்போ நான் சொன்னதான், ஒரு சிங்கிள் சிஸ்டமில் மல்டிபிள் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க.